physiographic divisions-குள்ள enter ஆகும். ஓகே. ஸோ தமிழ்நாடுடைய physiographic divisions-அ எத்தனை தான் சார் பிரிக்கலாம்? எத்தனை டிவிஷன்ஸாக பிரிக்கலாம்? 5 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் சிம்பிளாக நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேஜரா ஓகே. ஸோ கட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெஸ்டர்ன் கட்ஸ், ஈஸ்டர்ன் கட்ஸ், பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோஸ்டல் பிளைன்ஸ் அண்டு இன்லேண்ட் பிளைன்ஸ். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாக்டாக இதோட நம்ம முடிச்சோம் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடுடைய அந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ், ஈஸ்டர்ன் கட்ஸ், பிளாட்டியூ. ஓகே. ஸோ அந்த டெக்கான் பிளாட்டியூடைய பார்ட்ஸ், அந்த மைனர் பிளாட்டியூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ பிளாட்டியூ, தென் வந்து பார்த்தோன்னா இன்லேண்ட் பிளைன்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். ஓகே. ஸோ இதில் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்படி டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா நம்ம வெஸ்டர்ன் கட்ஸ்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ என்னுடைய கொஷின், ஓகே, ஸோ உங்ககிட்ட எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றது செக் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி உருவாச்சு? எனி ஐடியா? இஸ் இட் அ பிளாக் மவுண்டைன் ஆர் ஃபோல்ட் மவுண்டைன்? கண்டிப்பாக ஃபோல்டட் கிடையாது. ஓகே. அப்போ பிளாக் மவுண்டைன்னு சொல்றீங்க. ஃபோல்டட் மவுண்டைன் இல்லை அப்படின்னா எப்படிமா அந்த ஃபோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும் கேட்குறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நீலகிரி ஹில்ஸ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபோல்ட்ஸ் இருக்கு. ம், சரி, ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி உருவாச்சு? ஏன்னா கொடுத்துருக்கதே வந்து பார்த்தோன்னா ஜாகிரபி ஆஃப் இந்தியா இன் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பற்றி ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்துருப்போம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துன்னா நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் தமிழ்நாடை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கட்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதில் என்னுடைய கொஷின் வந்துன்னா ஹவு த வெஸ்டர்ன் கட்ஸ் ஃபார்ம், அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா மேம் எங்கேயாச்சும்? இந்த கிளாஸ்ல தானே நான் டெமோ கொடுக்கும்போது இருந்தீங்களா? இல்லை, சொல்லுங்க. வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? சரி, வெஸ்டர்ன் கட்ஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னம்மா? இது வந்துன்னா நான் ஃபீச்சர்ஸ் கேட்கல, ஃபீச்சர்ஸ்க்கும் சிக்னிஃபிகன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஃபீச்சர்ஸ் நாம அதான் பார்க்க போறோம். எப்படியும் ஆப்வியஸா வந்தனா ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல எஸ்பெஷலி தமிழ்நாடு பத்தி பார்க்க போறோம். ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ். வாட் இஸ் த ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ்? கொஞ்சம் யோசிங்க. ஜியாகிரபி மோரல்ல சயின்ஸ் தான், கான்செப்ட் கிளாரிட்டி தான். ஓகே. அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கூட எம்படடா சில ஃபேக்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜியாகிரபின்ற சப்ஜெக்டை ஓகே ரிவிஷன்லாம் பண்ணணும்னு இல்லை, எப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் போய் எழுதலாம். அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் ஜியாகிரபி. ஈவன் எக்கனாமி அந்த மாதிரி தான். ஓகே. பட் எஸ்பெஷலி ஜியாகிரபி கம்ப்ளீட்டாக சயின்ஸ். ஓகே. பை தியரி அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து போனால் சயின்ஸ் தான். ஓகே. ஸோ அதனால சொல்லுங்க, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். ஹை ஃப்ளோரா. ஓகே. ஸோ எல்லாமே வெஸ்டர்ன் கட்ஸ் அப்படின்னா இதுதான் சொல்கிறீங்க. ஓகே. ஸோ டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா
ஒரு ஃபோல்டு மவுண்டைன் தான் வந்து என்ன உருவாகும். ஒரு பிளாக் மவுண்டைன் வந்து பார்த்தோன்னா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, சொல்லுங்க. நான் சிக்னிஃபிகன்ஸை பற்றி நான் இப்போ பெருசாக கேட்கல. ஓகே, கொஞ்சம் இது மட்டும் சொல்லுங்க. எப்படி உருவாச்சு? ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெனின்சுலார் பிளாட்டியூ. ஓகே, ஸோ பிபின்னு எழுதுறேன். நம்மளுடைய பெனின்சுலார் பிளாட்டியூ வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல சப்டக்ட் ஆனதுனால வெஸ்டர்ன் கட்ஸ் உருவாச்சு. கரெக்டா? ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் அதனால தான் உருவாச்சு. எப்படி சார் சப்டக்ட் ஆச்சு? வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி சப்டக்ட் ஆச்சு? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடியது. ஓகே, அந்த கோந்துவானா லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல. ஓகே, ஸோ அந்த கோந்துவானா லேண்ட் ஆப்போசிட்ல அந்த ஹிமாலயாஸ் இருந்தபோது ஆப்போசிட்ல என்ன இருந்துச்சு? அங்காரா லேண்ட் இருந்துச்சா? ஓகே, அங்காரா லேண்ட் அப்படின்னா யூரேஷியா வந்துன்னா இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்தோன்னா இந்தியா இருந்துச்சு, அங்கே யூரேஷியா இருந்துச்சு. ஓகே, எக்ஸாக்டாக நம்மளுடைய அந்த கோண்ட்வானா லேண்ட் இதெல்லாம் வந்து பண்ணால் அந்த கிரெட்டேஷியஸ் பீரியட்ல வந்துன்னா ஆரம்பிச்சது அரௌண்ட் 135 மில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி. ஓகே, 135 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கிரெட்டேஷியஸ் பீரியட். ஓகே, கிரெட்டேஷியஸ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. ஓகே, ஸோ அப்படி உருவாகும் போது நம்மளுடைய அந்த கோண்ட்வானா பிளேட் வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்டானிக் மூவ்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டு அந்த யூரேஷியா பிளேட்டை வந்துன்னா மீட் பண்ணுச்சு. ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் மீட் பண்ண அந்த இந்தியா பிளேட் வந்து என்னன்னா மேலே போச்சா கீழே வந்துச்சா? ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து போனால் இந்த இந்தியா பிளேட் வந்துன்னா கீழே போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா இந்தியா பிளேட்டு, இது யூரேஷியா பிளேட்டு. ஓகே, ஸோ ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஓகே, ஸோ இது இந்தியா பிளேட்டு, இது யூரேஷியா பிளேட்டு. ஸோ ரெண்டும் வந்து பார்த்தா ஒன்று மீட் பண்ணும்போது இந்தியா பிளேட்டுடைய டென்சிட்டி கம்மியாக இருந்ததுனால சப்டக்ட் ஆயிடுச்சு. ஓகே, யூரேஷியாவுடைய அந்த பிளேட்டுடைய டென்சிட்டி சரிங்களா, இந்தியாவுடைய டென்சிட்டி அதிகமாக இருந்ததுனால சப்டக்ட் ஆயிடுச்சு. யூரேஷியா பிளேட்டுடைய டென்சிட்டி கம்மியாக இருந்ததுனால மேலே நின்றுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அந்த இந்தியா பிளேட் வந்துன்னா டவுன்வர்ட்ஸ் இப்படி போகும். ஓகே, யூரேஷியா பிளேட் இப்படி மேலே ஏறி வரும். ஓகே, ஸோ அதனால தான் அதுக்கு இடையில ஒரு ஃபோல்ட் மவுண்டன் கிரியேட் ஆயிருக்கும். அதில் எஸ்பெஷலி ஹிமாலயாஸுடைய சதன் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டீப் ஸ்லோப், ஒரு செங்குத்தான சாய்வு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகே, அதுவே ஹிமாலயாஸுடைய நார்தன் சைடு அந்த திபெத் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஜென்டில் ஸ்லோப்பாக இருக்கும். அதனால தான் இமயமலைக்கு யாராச்சும் எவரெஸ்ட் எல்லாம் ஏற போனாங்கன்னா இங்கேருந்து நேபாள் மூலியமா திபெத்குள்ள என்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து போனால் இமயமலையில் ஏறுவாங்க. சவுத்லேருந்து ஏறுறது கஷ்டம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்தியன் பிளேட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பிளேட்டுடைய பேக்வர்ட் சைடு வந்து பார்த்தோன்னா மேலே வருமா? அந்த டைட்டானிக் கப்பல் உடஞ்ச கதை தெரியும்ல. ஓகே, ஸோ அப்படி உடையும் போது அந்த பிளேட்டுக்கு பாதிக்கும் மேலே அந்த வெயிட் தாங்காம, ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே டென்ஸ் ஆனது தான். ஓகே, ஸோ அந்த வெயிட் தாங்காம ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வந்து பார்த்தோன்னா பிரேக் ஆகி சப்டக்ட் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போக போக இந்த இடத்துல உடஞ்சு ஓகே ஒரு பார்ட் வந்துன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சு. கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லைன் வந்துன்னா நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து போனால் நார்த்தில் அந்த ஹிமாலயஸ் நம்மளுடைய வந்து போனால் அந்த நார்த் ஈஸ்ட் மூவ்மெண்ட்ல நம்மளுடைய பிளேட் இருக்கும். ஓகே, அதுக்கு டுவர்ட்ஸ் வெஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் டவுன் நடந்ததுனால ஓகே அந்த பிரேக்கான ஒரு பார்ட் எப்படி நம்மளுடைய அந்த டைட்டானிக் கப்பல்ல அந்த பேக் சைடு வந்து பார்த்தோன்னா பிரேக் ஆகி கீழே உடஞ்சி வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய அந்த பெனின்சுலர் பிளாட்டியூவும் உடஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி உடஞ்சு அந்த பேக் சைடு இருந்த அந்த ஏரியா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரேபியன் சீல மூழ்கிடுச்சு. ஓகே, மூழ்காத எஞ்சிய பகுதிகள் தான் இப்போ நம்ம பெனின்சுலர் பிளாட்டியூ நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸுடைய பார்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸுடைய அந்த ஸ்லோப் நம்ம பார்ப்போம்ல அதோடைய சாய்வுகள்
கேரளா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும். தமிழ்நாடு பக்கம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜென்டிலான, ஓகே, ஒரு மாதிரி சமமான ஒரு சாய்வுகளா இருக்கும், மிதமான சாய்வுகளா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றது புரிஞ்சுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுக்கு முன்னாடி இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து உங்ககிட்ட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வெஸ்டர்ன் கட்ஸ் உருவாச்சு. ஓகே, இதனால என்ன சார் சிக்னிஃபிகன்ஸ்? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ்? அரௌண்ட் 6 ஸ்டேட்ல வந்து பார்த்தா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கரெக்டா? அதுல அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் சைட்ல, ஓகே, கோஸ்ட் லைன் வந்து பார்த்தா மோராலஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். பட் இதோடைய ஸ்லோப்னால வந்து பார்த்தா கப்பல் வந்து ஈஸியா வந்து என்னன்னா எதை அப்ரோச் பண்ண முடியும்? தரைய மெயின்லேண்ட் அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லுமே வந்து பார்த்தா நேச்சுரல் ஹார்பர்ஸாக இருக்கும். ஓகே, நேச்சுரல் ஹார்பர்ஸ் வந்து பார்த்தா ஏன் இருக்கு அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி. நீங்க எக்ஸாம்ல நீங்க எழுதும் போது இல்லை பிக் பண்ணும்போது, சரிங்களா, ஜஸ்ட் இது நேச்சுரல் இதெல்லாம் இருக்கு, காரணம் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க, ஏன்னா ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னு சொல்லி எழுதிடுவீங்க. அசர்ஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரீசன்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து, ஓகே, கேட்டாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் உருவாயிருக்குமான்றதை நாம அங்கே யோசிச்சுட்டு இருப்போமா? இல்லை மைண்ட்ல கிராஃபிக்ஸ் ஓடுமானா? ஓடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி உருவாச்சுன்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்துன்னா இருக்கும்னு நினைக்கிறேன்.